ஹலோ guys, வெல்கம் டு தமிழ் பசங்க ரியாக்ஷன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் நோக்கி தான் போகிறோம். அது இவர் மாதிரி தான் பையன் மாட்டின்னு போனோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு மூவி போட்டோம். தம்ப்நெயில் வந்து செம்மையாக ரீச் ஆகிட்டுக்குது. ஸோ எல்லாருமே வந்து கமெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து ரியாக்ஷன் பற்றி இல்லை, தம்ப்நெயில் பற்றி தான் இருந்துச்சு. துரந்தர் கொண்டு பிச்சைக்காரன் ஆகிட்டு ஸ்பை மாதிரி பொண்ணு பிச்சைக்கார மாதிரி. ஸோ வந்து லாஸ்ட் வீக் துரந்தர் பார்த்தோம். பார்ட் 1 அதோட பார்ட் 2 தியேட்டரில் பார்க்கணும். அது பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த யூனிவர்ஸில் ஆதித்யா தார் அவரோட ஃபர்ஸ்ட் மூவி பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு இன்னொரு வார் மூவி தான் பார்க்க போகிறோம். ஸோ இல்லை எனக்கு என்னன்னா வார் மூவி ஹிந்தி மூவியில் அந்த டேரக்டர் மூவி நம்ம அந்த மாதிரி முன்னாடி அதுவும் சூஸ் பண்ணிருக்கோம்ல. ஒரு டேரக்டர் இது பிடிச்சி மலையாளம் கன்னடம்னா சப்ட சாகர பார்த்து ஹேமந்த் ராவ் அவ்வளோ ஞாபகம் இருக்கா? மற்ற யாரோட ஹீரோ பேர் கூட தெரியாது அந்த மாதிரி. ஏன்னா யுவர் ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் ஸ்டோரி டெல்லிங் அது ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்து சில டேரக்டர் வந்து பார்த்தா ஓகேப்பா இட்ஸ் குவாலிட்டி ஒர்க் அப்படின்னு வந்து தெரிஞ்சிடும். சில பேர்லாம் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து 4வது ஃப்ரேம்ல வந்து 3வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அப்படிலாம் இல்லை. ஏன்னா நானும் படத்தை வந்து கொஞ்சம் இதுவாக தான் அவுட் ஃபோக்கஸ்ல மாதிரி தான் பார்த்துன்னு இருந்தேன். பட் இருந்தாலும் எனக்கு எல்லாம் புரிஞ்சுது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் நல்லா உன்னிச்சு பார்த்துருந்தீங்கன்னா அந்த பேய் அந்த தம்பியை கொண்டதுக்கு ரீசன் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு. இன்னும் அதை விட்டு வரலையா? வெளியே நானும் சொல்லிருப்பேன், அவனுக்கு அடிச்சாங்கன்னா ஒரே அடி யாராலும் வந்து கிட்ட வரும் ரெண்டும் சேர்த்து. இல்லை அவரு அந்த சீனுக்கான இன்டென்சிட்டி வந்து நம்மளுக்கு கடத்திடுறாரு. நம்மளும் அங்க இருந்தா அவன் நிலைமையில இருந்து யோசிக்கிற மாதிரி வந்து அந்த எனக்கு ஸ்டார்டிங்லேயே எனக்கு இது ஆயிடுச்சு. அந்த மாதவன் ஃப்ளைட் உள்ள போகும்போது ஒருத்தன் கழுத்து இருப்பான், அங்கேயே பக்குன்னு ஆயிடுச்சு. அங்கே அந்த இடத்துலேருந்தே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே இட்ஸ் கோனா பி ப்ரூட்டல் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கே வந்து நான் நிறைய இடத்துல ப்ரூட்டலாக ஃபீல் பண்ணேன். செகண்ட் பார்ட் ரிவெஞ்ச் இன்னொரு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் சொன்ன மாதிரி டேரக்டர் ஸ்டஃப் தெரிஞ்சவங்க எடுத்தா எப்படி இருக்கும் டீடைலிங், அந்த டீடைலிங். அதனால வந்து அவர் மூவி சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதனால் அவரோட இன்னொரு டைரக்ஷனில் வந்து இன்னொரு மூவி தான் அவரோட ஃபர்ஸ்ட் மூவி. இந்த படம் வரும்போதும் பயங்கர ஹைப்பில் தான் இருந்துச்சு எல்லாரும். அப்படின்னு பார்த்து ஒரு தி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ரியல் இன்சிடென்ட் பேஸ்ட் படம் தான். ஸோ ஓகே, ஸோ சொன்ன மாதிரி டைரக்டட் பை ஆதித்யா தார். ஸோ இந்த படத்தில் அவரே தான். ஆமாம். ஸோ இது கேஸ்டிங் யார் பார்த்தீங்கன்னா விக்கி கௌஷல், யாமி கௌதம், அவங்க ஒய்ஃபே தான். அது இல்லை இதுவா எப்படி பண்ணுவாங்க? இல்லை ஆதித்யாரோட ஒய்ஃப் இப்போ அவங்க யாரு? யாமி கௌதம். ஓ ஓகே. அப்புறம் வந்து பரேஷ் ராவல்ரா. இவரா அந்த சூரிய ரிப்போர்ட்டர்ல சூர்யா ஏமாத்திடுவாரு. என்னால முடியும் என்ன பண்ண. ஆனா அவரோட உண்மையான பேர் அது படத்துல அதான் நினைக்கிறேன். படத்துல அதே பேர் தான், சூரிய ரிப்போர்ட்டர். கிருத்தி குல்ஹரியா. அப்புறம் வந்து மோஹித் ரைனா. ஓகே. ஸோ அந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டர் நினைக்கிறேன். ஆமாம், துரந்தரோட மியூசிக் டைரக்டர் தான் இது இந்த படத்துக்கும். ஸோ சில பேர் அப்படியே வச்சிருப்பாங்கல்ல அவங்களோட பிளாக் பஸ்டர் படம். பட்ஜெட் 44 கோடி தான் பட்ஜெட். ஆனால் 342 crores. இது 2019 இது செம பெரிய பிளாக் பஸ்டர். அந்த இடத்துல நிறைய பேர் பேசியிருந்தாங்க உரி 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 உரி. ஸோ ஓகே, ஸோ சொன்ன மாதிரி இட்ஸ் போஸ்டர்லேயே போட்டாங்க ஆக்ஷன் ஃபிலிம் based on true events. ஸோ ஓகே, ஸோ அந்த படத்துக்கு கேஸ்டிங் எல்லாமே. ஸோ நம்ம உரி தி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ரியாக்ஷன். பாத்தியா சாப்டர்ஸ் 7 sisters இந்த ஸ்டார்டிங் மாதிரி நார்தன் சிஸ்டர்ஸ் 7 இதுவா 7 அம்மன்கள் இருப்பாங்க. 1 year before நார்த் ஈஸ்ட் தானே மணிப்பூர்
இந்த சைடு தான். இது உஜ்வாலா ஓடுறாங்க. பஸ்ஸில் எப்படி புல்லட் ப்ரூஃப் இருக்குமா? ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்காங்களா? கீழேயா? கொஞ்ச நேரத்தில் எப்படி வச்சு வரேன் பாட்டு சிரிக்கிறோம். அதில் துரந்தில் ஒரு டைலாக் வரும், இந்த வழியாக தான். அதான் நான் யோசிக்கிறேன். இப்போ இல்லை இது யாரு? இல்லை இப்போ இது சைடு பங்களா பாட்டு பாடுங்க. இப்போ இந்த சைடுனா இது யாரா பண்ணுங்க? சைனா இருக்காங்க. பங்களாதேஷ் தானே இது சைடு. நேபாளம் வேறு வேலையே இல்லையாடா அவங்க? Black Ops सरताज कैलांग के साथ ही बहल भी है। NSGN के साथ साथ KY खेल के 70-80 टेररिस्ट और भी है। डबल ऑफ व्हाट वी हैड एक्सपेक्टेड। सर मीटिंग बुलाएं। नेगेटिव। जब तक वो बेस से यहाँ पहुंचेंगे तब तक सुबह हो जाएगी। वी लूज द एलिमेंट ऑफ सरप्राइज। और फिर शायद हमको कभी ये मौका नहीं मिलेगा जब नागालैंड और मणिपुर के लगभग सारे टेररिस्ट एक साथ एक जगह पे जमा हो। ஒரே கல்ல ரெண்டு மங்கா. 10 कमांडोज के साथ एक आउटर पैरामीटर बना। अच्छा नहीं राइट और लेफ्ट फ्लैंक से मैं, सरताज और बाकी कमांडोज डायरेक्ट असॉल्ट के लिए आगे बढ़ेंगे। जो भी हमारे सर्कल से बाहर निकलेगा उनको तुम संभालोगे। एक भी टेररिस्ट बचना नहीं चाहिए। कॉपी कॉपी कॉपी। गुड, बेस्ट ऑफ लक। बेस्ट ऑफ लक। सरताज ஒருத்தர் ஸ்னைப்பர். ஆ யோ ஸ்னைப் ஷாட் சம்பவம். அவருக்கு வெடிக்க சவுண்ட் சாக்குங்க. இதெல்லாம் எடுத்து கிடையாது போல. ஹாஸ்டேஜ்லாம் கிடையாது. கைக்கு கில்லு விடுறதில்லை. இதெல்லாம் சாவுதான். Anyone spot Kailang? Negative, sir. இந்தாண்ணா அது கையில் அங்கே இதானே அந்த ரிமோட்டு இப்போ
Oh! John Cena smacked him. எவ்வளோ சந்தோஷம். வெறி அப்படி அடகு. அம்மா ஒத்துக்கான இதுதான் இதுதான் சர்ஜரி ஸ்ட்ரைக்கா இதுக்கப்புறம் போதா मेजर विहान का बैकग्राउंड क्या है? एनडीए टॉपर, पैरा कमांडो गोल्ड मेडलिस्ट, फादर कर्नल महर्षि शेरगिल, जो कारगिल में टोलोलिंग में शहीद हुए थे। मरणोपरांत उनको महावीर चक्र से भी सम्मानित किया गया था। स्पेशल फोर्सेस की ट्रेनिंग के बाद में विहान की पोस्टिंग कश्मीर, जैसलमेर और मणिपुर में हुई और ईस्टर्न कमांड के साथ साथ इस मिशन की ऑन ग्राउंड प्लानिंग भी विहान की ही थी। आपकी टीम की बहादुरी और कौशल ने तो बस एक ही झटके में नॉर्थ ईस्ट आतंकवादी गतिविधियों पर रोक डाल दी है। हमें बड़ा गर्व है। रॉ से खबर मिली है कि बाकी आतंकवादी ग्रुप अब समझौता करना चाहते हैं। स्पेशल फोर्सेस के मिशन के बाद दुश्मन के पास समझौता करने के अलावा और कोई रास्ता नहीं बचा है। विहान, अर्जुन जी बता रहे थे कि तुमने कंपैशनेट ग्राउंड पे प्री मैच्योर रिटायरमेंट के लिए अर्जी डाली है। क्यों भाई, क्या हुआ? सर माँ को अल्जाइमर्स है, स्टेज 6। धीरे धीरे सब कुछ भूलने लगी और तबीयत भी आजकल कुछ नहीं। मेरी पोस्टिंग ईस्टर्न कमांड में है और वो यहाँ दिल्ली में मेरी बहन के साथ रह रही है। इससे पहले कि वो मुझे भी भूल जाए, मैं चाहता हूँ कि उनके साथ कुछ वक्त बिताऊं। शाबाश, अच्छे बेटे हो जो माँ का ख्याल रखना चाहते हो, मगर देश का ख्याल रखना भी जरूरी है। वो भी तो माँ ही है। रिटायरमेंट के अलावा और कोई रास्ता नहीं है। एक काम हो सकता है, अगर दिल्ली में सेना मुख्यालय में आपका ट्रांसफर करवा दे, माँ के करीब ही रहोगे और हमारे भी। क्या कहते हो? राइट सर। बढ़िया। गोविंद जी, इनकी माँ के लिए नर्स का इंतजाम कीजिए जो 24 घंटे इनके साथ रहे। जी। चलिए आप लोग डिनर शुरू कीजिए, सबको भूख लगी होगी। புக் லக்கேனா சாப்பிட்டதா பசியோட அந்த இந்த பஜனை பேச சாங் புக் லக்கே அது என்ன 8 சிஸ்டர்ஸ்னு வச்சாங்க சரி 7 சிஸ்டர்ஸ் यार रीसेंट बस एक रिक्वेस्ट है, जब मैं बहुत बीमार पड़ जाऊं मुझे अकेले हॉस्पिटल में मत छोड़ना। आपको कोई हॉस्पिटल में नहीं डालेगा। अकेले बहुत डरने लगी हूँ मैं। आप दवाई खाओ। ये लो। खाओ। नेहा ने मुझे प्रॉमिस किया है। माँ I'm trying my best. I swear. I know you're trying your best. माँ दवाई खाओ, मैं रख दूँ। ओहो, कितना वक्त लगा दिया दरवाजा खोलने में। ये है मॉम के सारे कपड़े, बची सिर्फ किताबें हैं, वो बाद में लेके आओगी, ठीक है? हाँ, दवाई, उन्हें दवाई दी? दे दी। कहाँ है वो? अंदर बैठिए। मामू, आपको ब्लैक बेल्ट किस एज में मिली थी? 16। ये देख रहे हो, ग्रीन बेल्ट। कुछ सालों में ब्लैक होने वाली है। फिर थोड़ा संभल के घूमना मेरे आसपास, बिना बात के गुस्सा मत दिलाना। तो ब्लैक बेल्ट के बाद आप क्या करेंगी मिस कराटे? पहले मामू की तरह आर्मी ऑफिसर बनूंगी, उसके बाद इंडिया की फर्स्ट फीमेल जनरल बनूंगी। शाबाश। वाह, मामू की चमची। पापा तो जोकर है ना, उनको तो ऑफिसर समझती नहीं होती। अच्छा सुहाना, गो गेट द सिजर्स ना, प्लीज करण को जाके हेल्प कर दे। क्यों? तेरी पार्टी के चक्कर में हाल बेहाल कर दिया है। घर तो ऐसे लग रहा है जैसे 8-10 ग्रेनेड फटे हो। सीरियसली। थैंक यू। चलें, पापा को मिल गया है। अच्छा, वो माँ के लिए नर्स आने वाली है, वो गेस्ट रूम तैयार किया हुआ है। हाँ जी माँ। तू कब आया? माँ वो आज ही आया, आपको सरप्राइज देना चाहता था। कितने दिनों की छुट्टी है?
10 दिन की आपको रजनीवासी के घर लेके जाने वाला है, देहरादून, है ना? तू निकल, करण वेट कर रहा है, ओके? माँ आपने सारे का मैं देखा कि नहीं? அதனால பையனாவது ஞாபகம் வருது. सुबह से कुछ खाया? मुझे बहुत भूख लगी है, कुछ करना. मामू चलो. अच्छा मामू, पापा ने मुझे आपकी बटालियन की वॉर क्राई सिखाई थी. अच्छा सुनाओ. शौर्यम दक्षम युद्धे बलिदान परम धर्मा. इतनी ठंडी वॉर क्राई. वॉर क्राई जब चिल्लाते हैं ना तो जवानों का जोश से खून खौल जाना चाहिए और दुश्मनों के तो पजामे फट जाने चाहिए डर से, तब होती है वॉर क्राई. और नाश्ते में कल से अंडे खाना शुरू करो, ये मम्मी की तरह घास फूस नहीं. चेंज कर लो. ஆர்மிக்குனே தனி குவார்ட்டர்ஸ் வந்து இருக்கும்ல. ஆமாம் வருகிறார் அங்கேயே. ஹைபிஸ்கஸ் சொன்னா சரி. तेरी तो डेट थी ना, तू गया नहीं? तुझे नहीं पता क्या हुआ? भाई साहब पूरी तरह तैयार होके अरमानी का परफ्यूम लगा के बस निकलने ही वाले थे कि अचानक से इनकी गर्लफ्रेंड का मैसेज आया कि मैं इस रिलेशनशिप से तंग आ चुकी हूँ, आई एम ब्रेकिंग अप विद यू, इट्स ओवर. आई एम रियली सॉरी यार, मुझे पता नहीं था. पूरी बात तो सुन ले यार. थोड़ी देर में मैडम का एक और मैसेज आया कि सॉरी जानू, गलती से ये मैसेज सर मतलब ये पटेल नगर की लड़कियां हैं तेलुगु. யார் கேட்டா சிங்கு இந்த 83ல ஒல்லியா ரவி சாஸ்திரி லெஃப்ட் ஆர்ம் புல் போட்டு சின்ன பையனா டீம்லயே சின்ன பையனா. तू दिल्ली में स्टाफ वर्क करेगा कैसे? तेरे जैसा आदमी साउथ ब्लॉक में पेन घिसते இது போட்டதுல ஃபேஸே மாறிச்சு. आज तक किसी भी मिशन में आपकी प्लानिंग कभी गलत नहीं हुई है सर. आपकी असली जरूरत बॉर्डर पर है सर, दिल्ली में नहीं. देखो यार, हर फौजी को ये काम भी करना होता है और तुम दोनों को पता है यार, आई हैव टू डू दिस. चलो बुदाश शक्लें मत बनाओ, पनीर खिला मुझे. रिपोर्ट्स आ गई मॉम की? आ गई हैं. बहुत अग्रेसिवली स्प्रेड हो रहा है यार. Hope you're having a good time. Please help yourself, guys. Karan, here's your drink. Thank you. Cheers. This is nothing, Captain Zishan. Vihan's dad, in fact, used to brew the best brandy in the world. अरे कई बार स्कूल से लौटकर ढक्कन भर के हम लोग पी लिया करते थे और बहुत जल्द कर्नल साहब को भी पता चल गया, हम पे शक होने लगा. मार से बचने के लिए हम दोनों ने एक साथ ब्रांडी की आधी बोतल हमारे स्कूल के बोतल में ट्रांसफर कर ली थी और घबराकर उस आधी बोतल को भरने के लिए हमने उसमें सुसु कर दिया. हमने नहीं, इसने. और अनफॉर्चुनेटली उसी रात इसके फॉरेन वाले टीटू मामा आए जी आ गए थे टू ट्राई द लेटेस्ट बैच ऑफ ब्रांडी. पीके बोलते हैं, लिसन पीके बोलते हैं एक्सक्लूसिव. 12 பேரா ஜगदीश कब सोई? थोड़ी देर पहले. दवाइयाँ खा ली थी? यस सर. बीच में रात में जागने की आदत है? अगर कुछ हो तो मुझे बता देना, मैं यही हूँ. यस सर. डोंट वरी सर, इट्स माय जॉब. रात को आराम करना हो तो गेस्ट रूम में. नो प्रॉब्लम सर, आई एम फाइन. थैंक यू. व्हाट इज योर नेम? जैस्मिन. जैस्मिन. जैस्मिन अल्मीडा. जैस्मिन अल्मीडा. से மலையாளியும் சொல்லியிருந்தாலும் देखिए, झूठ फैलाना बंद कीजिए. माहौल बना के रखा है आप लोगों ने. पूरी दुनिया जानती है कि हम लोग कितना अमन पसंद है. आपके यहाँ जो भी छोटा मोटा हमला होता है, आप उसका सीधा इल्जाम हम पर लगा देते हैं. அனுப்புன நர்ஸ் போல. இது கவர்மெண்ட் பண்ணுவாங்க. இல்லை இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க நோண்டினே இருப்பானு பொழுது. 3 टेररिस्ट रावी नदी से सुबह 5-5:30 बजे घुसे. पंजाब रोडवेज की बस पर गोलियां चलाई. कुछ लोग घायल हुए, लेकिन ड्राइवर ने समझदारी दिखाते हुए बस वहां पर रोकी नहीं, இதுவா बल्कि सीधे परेश. गवर्नमेंट हॉस्पिटल लेके गया. நேம் சொல்ல. எனக்கு லைட்டா டவுட் ஆகுது. माधव ना माधव पुलिस स्टेशन के पास एक अंडर कंस्ट्रक्शन बिल्डिंग में छुपे हुए, लेकिन स्वाट टीम ने अपना जवाबी हमला शुरू कर दिया है सर. एनएसजी को स्टैंड बाय पर रखो. ओके सर. किस ग्रुप के हैं टेररिस्ट? सोर्सेज बता रहे हैं कि लश्कर के आदमी हैं. कितने लोग मारे गए? 4 सिविलियंस की मौत हो चुकी है और करीब 11 लोग अभी भी सीरियस हैं. सर, पठानकोट अमृतसर रेल ट्रैक्स पे आईडी बॉम्ब्स मिले और भी मिलने की चांसेस है. सर. प्लीज एक्सक्यूज मी. सर,
पंजाब स्वाट टीम पहुंच चुकी है। पठानकोट और अमृतसर के रेलवे ट्रैक पे आईईडी मिले हैं। सॉरी सर, हम अपनी तरफ से पूरी कोशिश कर रहे हैं। जी सर। ஒரு பையில ஃபோன் தான் வச்சுக்கிறாரா? ஆ பர்னர் அப்படின்னா அந்த யார் கொடுக்கும் அது அசோசியேட்டடாக இருக்கு. புறாரா இப்போ பஞ்சாபுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. கரெக்டாக அம்மா வந்து செத்து போய்டும் ஒன்றும் இல்லை, மறுபடியும் ஆர்மிக்கு வருவாங்க. மவுஸ் பிடிக்க வேண்டிய கையா இது. ஹவுஸ் ஜோஷ் கரெக்டாக அப்புறம் இந்தியன் ஃப்ளாக் வச்சு ஒரு டிஷர்ட் போட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு இந்த 10 வாடானா ஆச்சு பண்ணி டவுசர் போட்டு அவன் பார்த்து விளாடாது. ஒவ்வொரு ஃபோன் காலுக்கு மாடா ட்ராக்கிங் யாரோ வாய்ஸ் ட்ராக் பண்ண. ஆனால் இந்தியாவுக்கு தானே ஒரு வேலை. இந்தியாவுக்குள்ள பேசுறதுக்கு எதுக்கு? பிரைம் மினிஸ்டர் பேசுகிறார். பிரைம் மினிஸ்டர் கீழே ஒர்க் பண்ணுறாருல ஏதாவது. இந்த மிஷன் இம்பாசிபிள் ஜெர்மனி சண்டை ஒரு இவ்வளோ ஸ்கில் வச்சிருக்கீங்க இந்த ஆஃபீஸில் வேலை செய்ய அந்த மாதிரி தான் போகும். Why are you here? सर मेरा केस अंडर इन्वेस्टिगेशन है। पहली पोस्टिंग जुलाई 2014 में श्रीनगर में हुई थी। अभी काम समझ ही रही थी कि सितंबर फर्स्ट वीक में इतनी तेज़ बारिश हुई कि झेलम का बांध ही टूट गया। श्रीनगर के लोअर एरियाज़ में 15-20 फीट पानी भरने लगा। हम सारे मी-17 और ध्रुव पायलट्स इमीडिएट सॉर्टी मिशंस पे लग गए। बिना सोए खाए हम लोगों को लो लाइंग एरिया से रेस्क्यू करने लगे। 7th नाइट 3 बजे राजबाग से एक डिस्ट्रेस कॉल आया। बुरी तरह जख्मी एक 7 साल की बच्ची अपनी माँ के साथ अपने घर की छत पे अकेले फंसी हुई थी। बारिश की वजह से विजिबिलिटी बिल्कुल ज़ीरो थी, इसलिए कमांडर ने सुबह उन्हें तक सारे रेस्क्यू ऑपरेशंस रद्द कर दिए। मगर समहाउ उस बच्ची का ख्याल मेरे दिमाग से नहीं जा रहा था। I had to do something. सबिया और सोनी காப்பாத்திட்டாங்களா இல்லை காப்பாற்ற முடியும்? डिफेंस में है डैड मॉम भाई नहीं सर, हस्बैंड थे कैप्टन जसकिरत सिंह रांगी, सीजन पंजाब रेजिमेंट, नौशेरा सेक्टर के एम्बुश में शहीद हुए थे। बड़े देशभक्त थे जसकिरत जी। अब यहाँ बैठे बैठे डर रही हूँ कि जसकिरत जी को अपनी देशभक्ति दिखाने का फिर कभी मौका मिलेगा भी या नहीं। புரியுதா? புரியுதா? இல்லை மாதவன் அவனை இறந்தா மாதிரி காட்டியிருக்காரு. யாரை பத்தி பேசலாம் என்ன புரியல எனக்கு. ரன்வீர் சிங்டா, ஒரிஜினல் பேர் அது படத்துல ஜஸ்கிரத் சிங் ரங்கி. கடைசியில சொல்லுவாங்கல்ல யாரு பேருன்னு, அதுதான் அது. ஸ்டோரியில கூட போட்டேனடா. जैस्मिन आपकी एसिडिटी कैसी है? दवाई ले रही हैं? ओके वो क्वालिफाइड। माँ का है अंदर सॉरी स्टे हियर இங்கே போயிட்டு கிராமம் போகலாம். ஏந்து போனது கூட தெரியாமலடா இது பண்ணுறது. போயிட்டு கிராமம் என்ன பண்ணுது அது? ஐயோ ப்ரெக்னென்ட் ஆகிறாரு. அதுக்கு இவங்க லாக் பண்ணுங்க. இல்லை மேலே தான் லாக் பண்ணி. I'm extremely sorry. I'm sorry. It was very urgent. अगर emergency नहीं होती मैं सच में you know me, I would have never taken that call. I didn't mean it. तुम्हारा असली नाम क्या है? Jasmine Almeida. What is your real name, Jasmine? Sai just told माँ का है मेरी. One second. I don't know. You listen to me. मुझे
या मेरे परिवार को किसी तरीके की प्रोटेक्शन की कोई जरूरत नहीं है। उसके लिए मैं काफी हूं। स्पेशली तुम जैसी इनकॉम्पिटेंट और नकली नर्स की तो बिल्कुल जरूरत नहीं है। तो तुम अपने इंटेलिजेंस डिपार्टमेंट को बोलो कि बाय हुक और बाय क्रुक मेरी मां को ढूंढे और घर लाए। डू इट। Can I take it? Yes, you can. हेलो, कहाँ? ओके। सुहासिनी जी को हमारे एजेंट्स ने द्वारका फ्लाईओवर के नीचे पाया है। The day I came here, मैंने उनके सारे कपड़ों पे GPS टैग्स लगा दिए थे so that we could track her every moment. She'll be home soon. I might be an incompetent nurse, but I'm a damn good agent. அவன் கண்டுபிடிச்சிட்டான். I'm sorry. She'll be home soon. பாடி லாங்குவேஜே மாறிச்சு வர. நான் அவ்வளோதானா? இதுக்கு மேலே அவங்களுக்கு எப்படி நம்பிக்கை? வேற இந்த சன் போய் lead India with 1,000 cuts. आर्मी ट्रेनिंग होती है। जय हिंद साहब। जय हिंद। नाश्ते में थोड़ा टाइम लगेगा। चाय मिलेगी? शकील। रहा पोर्टल टाइम। शकील। கண்டுபிடிச்சிட்டான் ப்ரோ. சுச்சோ உண்மையாக நடந்துச்சாடா அந்த மாதிரி? இன்னும் ஒரு இதுக்கெல்லாம் கார்ட்ஸ் இருக்க மாட்டாங்களா? ரீச் பண்ணா வேலையே இல்லைடா. ஐயோ மா heavily armed 4-5 टेररिस्ट लग रहे हैं सर। सर क्या अपडेट है? सर वेस्ट विंग के पीछे 2 छिपे हैं। मेजर अवस्थी की टीम काउंटर फायरिंग कर रही है, एक एडमिन ब्लॉक के ऊपर और 86 वॉल के पीछे। सरताज सर, टारगेट रूम से मैं ड्रैगनॉ लेकर आओ। इन सालों को तो मैं यहीं छोड़ देता हूँ। हरी रोहित, थापा। यस सर। सर कवर करो मुझे। सरताज वेस्ट विंग से होते हुए फ्यूल डिपो पहुंचो। तुम दोनों भी T6 बंकर के पास पहुंचो। सर बेस्ट ऑफ लक गाइस। ஒரு ஆள் தான் இருக்கான்ல. மொத்தம் 5 எத்தனை 5 4 பேர் 2 3 காலி. ஓடிடு தெரிச்சிட்டானா? ஈஸியாக ஒரு டர்பன் போட்டு உள்ளே வந்துடுறீங்க. இங்கே இரு மிலிட்ரி கோட்டர்ஸே நம்ம உள்ளே போக முடியல. இதான் வாங்கிக்கோ. சீமா சாப்பிட பக்கத்தில் என்ன சொல்லுவோம். பூம். என்ன அடிபட்டுது அவருக்கு? 4 பேர் தொல்லை எழுப்பி விட்டாங்க. அச்சோ போய் ஓடிடு ஓடிடு.
போச்சா இவர் நான் கிளைமேக்ஸாக சாவார் நினச்சேன் இப்போ செத்து நானும் சாவார் நினைச்சேன். ஆமாம் கன்ஃபார்ம் எனக்கு 2 ஸ்டெப் கன்ஃபார்ம். அம்மா சாவாங்க இவரும் மச்சானும் செத்துருவாரு அப்படின்னு. எவ்வளோ மூளை யூஸ் பண்ணுவோம் எந்த மாதிரிலாம் யூஸ் செய்யணும். வார்க்ரை சொல்லி கொடுத்தாரு சொன்னாங்க. என்ன நடக்குது தெரியும் அந்த அளவுக்கு அடுத்த நர்ஸ் போட்டிருப்பாங்களா? यूएन या यूएस क्या सोचता है ये सब सोचने का समय अब नहीं रहा। पाकिस्तान जो भाषा समझता है उसी भाषा में पाकिस्तान को समझाने का समय अब आ गया है। इस कायरतापूर्ण हमले का अगर हमने जोरदार मुंह तोड़ जवाब नहीं दिया तो हमारी सेना, हमारी जनता का, सबका मनोबल ही टूट जाएगा, विश्वास उठ जाएगा लोगों का हमारी सरकार से। सर हम वॉर के लिए 3 दिन में तैयार हो सकते हैं। मैं हमारे टैंक्स और हेवी आर्टिलरी 6 या 8 घंटों में एलसी भेज सकता हूँ। मुझे लगता है इंडस ट्रीटी का पानी रोक देना चाहिए। आईएसआई पर जब पाकिस्तानी जनता का दबाव बढ़ेगा तो शायद उनकी कम हो जाए। नहीं है कि वो अपने लोगों को भूखा प्यासा छोड़ देंगे मरने के लिए, लेकिन आतंकवाद का फंडिंग नहीं रोकेंगे। हमें कोई बेहतर विकल्प के बारे में सोचना चाहिए। गोविंद எல்லாத்துக்கும் ஹர்ட். गोविंद सर्जिकल स्ट्राइक पीओके में घुस के उनके सारे टेररिस्ट लॉन्च पैड, वहां छुपे हुए फिदाइन, उनके हैंडलर्स, उनके गाइड्स, सबको खत्म कर दो। और पाकिस्तान की फितरत को देखते हुए वो कभी कबूल नहीं करेंगे कि उनकी जमीन पे आतंकवादी पल रहे हैं। मोस्ट इम्पोर्टेंट, उरी का बदला लेने का सबसे बड़ा मौका। सर्जिकल स्ट्राइक में खतरा ज्यादा नहीं है। हम चाहे तो जेट फाइटर से एलसी के आसपास कैंप बने हुए उनके पे पूरे नहीं बुंकर्स बोला। नष्ट कर सकते हैं। म्यूनिक ओलंपिक में इजराइल के एथलीट्स को पीएलओ टेररिस्ट ने मार दिया था, तो इजराइल ने सिर्फ मिसाइल छोड़कर बदला नहीं लिया, ऑपरेशन रैथ ऑफ गॉड किया था। एक एक टेररिस्ट को ढूंढ ढूंढ के घर में घुस घुस के मारा था। हिंदुस्तान के आज तक के इतिहास में हमने कभी भी किसी दूसरे मुल्क पे पहला वार नहीं किया है। 1947, 65, 71, 99। इनफैक्ट सर हमारी सहनशीलता को कमजोरी समझा जा रहा। यही मौका है उनके दिल में डर बिठाने का। उन्हें विश्वास हो जाना चाहिए कि ये हिंदुस्तान घर में घुसेगा भी और मारेगा। पाकिस्तानी जनता से हमारी कोई जंग नहीं है, हमारी जंग आतंकवाद से है। तो ठीक है, 10 दिन के अंदर अंदर पाकिस्तान में आज तक का सबसे घातक सर्जिकल स्ट्राइक होगा। रविंदर जी, आप अर्जुन के साथ टीम तैयार कीजिए। इस मिशन का नेतृत्व आप करेंगे, सारी प्लानिंग आपकी होगी और हर दिन की प्रोग्रेस रिपोर्ट आप मुझे देंगे। आप सब पाकिस्तान अथॉरिटीज को व्यस्त रखें। उरी हमले के सबूत दो उन्हें, जवाब मांगो उनसे, मगर किसी भी हाल में किसी को भी हमारे इस प्लान की भनक तक नहीं पड़नी चाहिए। ध्यान रहे ये मीटिंग्स लॉग नहीं होनी चाहिए। So not on the team bonus. तने कुछ खाया तूने? नहीं सर, मन नहीं है। बैठ मैं कुछ लाता हूँ। नहीं सर, थोड़ी जल्दी में मेरे ऑर्डर्स आ गए। कश्मीर में एक ऑपरेशन किया जाने वाला है।
डिटेल्स पता नहीं है, मगर शायद उरी का जवाब देने का प्लान है। कि बयान ना लो तो उसी कोई शहीद हो ही नहीं सकता। बस सानू बचाने वास्ते मौत नूं ही मार के आ जाएगा। Really wish for that to lead us. வாட்ச் மட்டும் தான் கிடைச்சதா? அவன் உடம்புல நிறைய இருந்துச்சுல்ல, ஒன்று வச்சுன்னு அடுத்தடுத்து மூவில பார்த்தா மாதிரி தெரியல। करण के सामान में उसकी 2 मैली शर्टें मिली। समझ नहीं आ रहा क्या करूं। ना मैं इन्हें धोना चाहती हूँ, ना किसी को देना चाहती हूँ। इनमें उसकी खुशबू है। क्या पैसे दूर का बैज मेजर पोजीशन है ना मेरे। सर आपने एक बार अपने लेक्चर में कहा था कि फर्ज और फर्जी में बस एक मात्रा का अंतर होता है। मैं वो मात्रा नहीं बनना चाहता सर। अगर मैं अपने देश, अपने भाइयों के लिए अब नहीं लड़ा तो मैं अपनी नजरों में फर्जी बन के रह जाऊं। आई प्रॉमिस यू, आप मुझे कहीं भी भेज दीजिए, मैं अपने हर एक सिपाही को जिंदा सही सलामत वापस लाऊंगा। विहान, 8 दिन के अंदर अंदर तुम पीओके में सर्जिकल स्ट्राइक करने इवरदल इदुवेवा कल सुबह नॉर्दर्न कमांड में लेफ्टिनेंट जनरल ग्रेवाल तुम्हें इस ऑपरेशन की सारी जानकारी दे देंगे। सारी ऑन ग्राउंड प्लानिंग तुम्हारी उनके साथ होगी। एक बेहतरीन टीम तैयार करो and revert back to me by the 23rd night with each and every detail. Understood, sir? I wish you all the best. நீ வருவன்னு தெரியும். Thank you very much, sir. की खाक छाली है। आंखें बंद करता हूं तो अपने बच्चों का चेहरा नहीं, कश्मीर का टेरिटोरियल मैप दिखाई देता है। और इसीलिए कह रहा हूं विहान, पीओके में घुसना तो आसान होगा, लेकिन मुश्किल होगा अटैक के बाद वहां से वापस आना। पीओके I understand, sir. पाकिस्तान ऑक्युपाइड कश्मीर। We will plan for everything. टीम फाइनल हुई? मेरा सुझाव है कि स्पेशल फोर्सेस के अलावा इन रेजिमेंट्स की घातक टुकड़ी को भी इस मिशन में शामिल किया जाए। सीजीआर रियल लड़ा है। कई बार जंग जीतने के लिए ट्रेनिंग से ज्यादा एक फौजी के जज्बात जरूरी होते हैं। मैं इनके गुस्से और जुनून का सही इस्तेमाल करना चाहता हूँ। कमांडोस, मेरा नाम मेजर विहान शेरगिल है और आप है कैप्टन सरताज। आप सब अपने अपने फोन बाहर निकालिए। अब अपने घर वालों को एक मैसेज भेजिए कि 29 सितंबर सुबह तक आप एक स्पेशल टैक्टिकल ट्रेनिंग के लिए उधमपुर में रहेंगे। इस ट्रेनिंग के दौरान आपको किसी के साथ कोई संपर्क रखने की कोई अनुमति नहीं दी जाएगी। लिहाजा अगले 7 दिनों तक आप अपना फोन बंद रखेंगे। लिखिए। भेज दिया? गुड। सरताज, आप सब अपना अपना फोन इस बैग में डालेंगे। अब आपको अपना फोन 29 सितंबर की सुबह ही मिलेगा। ये नालों फैमिलीज इतने पेर जो बात मैं आपको बताने जा रहा हूं वो बात आप मरते दम तक अपने हलक से बाहर नहीं निकालेंगे। 28 सितंबर देर रात को मैं आपको उरी में हुए शहीद भाइयों के मौत का बदला लेने का मौका देने जा रहा हूं। जिस बेरहमी से आतंकवादियों ने कायरो की तरह हमारे निहत्थे भाइयों को नींद में मारा था,
उस बेरहमी का घातक जवाब। उनका सर धड़ से अलग करने का मौका देने जा रहा हूं। अब इस मिशन के लिए तैयार है? यस सर। क्या बदले के लिए आपका खून खोल रहा है? यस सर। कमांडोस, हु आर वी? इंडियन आर्मी सर। इंडियन आर्मी ने ये जंग शुरू नहीं की थी, बट वी विल ब्लडी हेल फिनिश इट। यस सर। हाउ इज द जोश? हाई सर। हाउ इज द जोश? हाई सर। आई सेड हाउ इज द जोश? हाई सर। गुड। जी जनाब। नहीं गलती हमारी है जी, बिल्कुल पता लगाएंगे जी। जी लगाना ही पड़ेगा जी। आप बेफिक्र रहें जी। जी खुदा हाफिज। तुम लोग साले एक नंबर के गलीज, घटिया, कमीने, बेगैरत किस्म। तुम्हारी औलादे तो नहीं है ना? पैदा करना भी मत। पिछले 1 महीने से मैं चिल्ला चिल्ला के कह रहा हूं कि हमारे महकमे का एक आदमी है जो हिंदुस्तान खबरें पहुंचाता है, और तुम लोग उस बंदे को ढूंढ ही नहीं पा रहे हो। खुदा कसम, अब तो मुझे ऐसा लगने लगा है कि तुम में से कोई एक, अगर 1 हफ्ते के अंदर अंदर उस बंदे का पता नहीं चला ना, तो मैं तुम में से किसी एक की नल्ली निहारी बना के उसको नाश्ते में खा जाऊंगा, और खुदा कसम मैं डकार तक नहीं मारूंगा। अब खड़े खड़े मेरा मुंह क्या देख रहे हो? दबाओ ना यहाँ से। और करीम, वो फाइल लेके जा मुझे। हाँ अम्मी जान, मैं बोल रहा हूँ। अस्सलाम वालेकुम, कैसे हैं जी? अच्छा, आपको वो बिल्किस खाला का नंबर चाहिए था ना? हाँ, कलम उठाएं, लिखे जी। 34 49 58 2201 ಇವ್ರದನ್ನ ಮೂಲ जी। नहीं वो तबीयत में ज़रा सी वो तेजाबियत सी आ गई है, गैस की वजह से डकार आते रहते, एसटीडी हो गई है पेट में जी। अच्छा, आप मुन्नू चाचा का नंबर भी लिखें। ಇವ್ರದ ಮೂಲ We got the coordinates. Total 7 area locations हैं, all close to wells. मगर उन areas में exactly launch pads कहाँ हैं, सब वो मैं physically ढूंढने होंगे। इसरो में श्रीनिवास को फोन लगाओ। त्रिपुरा। गोविंद बोल रहा हूँ, भारद्वाज। हाय गोविंद, टेल मी। अच्छा सुनो, मैं तुम्हें अब कुछ कोऑर्डिनेट्स भेज रहा हूँ, तो रिसेट 1 या रिसेट 2, 2 में से कोई भी एक सैटेलाइट 6 दिन के लिए मुझे इन कोऑर्डिनेट्स पे फोकस चाहिए, और वहां से हिलना नहीं चाहिए, कुछ भी हो जाए। ओके। और दूसरी बात, सारे इमेजेस डायरेक्टली रायसीना हिल पे रिले करना। हमारे पास सिर्फ 2 घंटे का वक्त है। ओके। இந்த லெவல்ல பண்றாங்க இல்ல? तुम आर्मी इंटेलिजेंस के साथ बैठ के एक लोकेशन छानोगे। हम इस मिशन पर अपने जवान को तब भेज सकते हैं जब एक लोकेशन के बारे में हमें पूरी जानकारी हो। करेक्ट? यस सर। डन सर। यो Send this feed directly to Raisina Hills. Sir, we have the feed. இது வந்து எக்ஸ்ட்ராக்ஷன்ல கூட ஒரு பையன் அந்த மாதிரி நான் ஐஎஸ்ஆர் கூப்பிடுவாங்க இண்டஸ்ட்ரியல் விசிட். அதுதான் அந்த படத்துல ரொம்ப காணும். ஐஎஸ்ஆர் போய்கிற நீ என்ன கோபம் வச்சு இண்டஸ்ட்ரியல் விசிட்னு ஊரே மாட்டேன். पल्लवी शर्मा। उस दिन तुमने मेरा असली नाम पूछा था। I'm really sorry about that day. इट्स ओके। तुम्हारी जगह अगर मैं भी होती तो शायद ऐसे ही रिएक्ट करती। हाउस मॉम? She's fine. अब नेहा उनके साथ रह रही है, और एक फुल टाइम नर्स भी रखी है, सो आई होप शी इज बेटर देन मी। आई थिंक इट्स टाइम। सर। हाँ बिहान, आओ बैठो। टीम सिलेक्ट हो गई? यस सर। और घातक कमांडो की ट्रेनिंग शुरू हो गई सर। गुड। पल्लवी जी, आप शुरू हो जाइए। सर हिजबुल, लश्कर और जैश के 5 लॉन्च पैड्स पॉजिटिवली कंफर्म हुए। 2 लीपावाली, 2 केल और 1 मुंबेर में।
ये सारे लॉन्च पैड्स आइसोलेटेड जगहों पर है, इसलिए इनका मिलना आसान था। और जो बाकी के 2 हैं उनका मुजफ्फराबाद तहसील के रिहायशी इलाकों में मिलने की आशंका है। सर सैटेलाइट इमेजेस से क्राउडेड एरियाज में एग्जैक्ट लोकेशन आइडेंटिफाई करना थोड़ा मुश्किल हो रहा है। इनमें से कौन सा लॉन्च पैड उरी हमले के लिए इस्तेमाल किया गया था? हमें शक है कि मुजफ्फराबाद के किसी लॉन्च पैड से अटैकर्स आए होंगे। और उस अटैक का हैंडलर कौन था? उसकी इंफॉर्मेशन अभी तक हमारे पास नहीं है, सॉरी। அவன் எப்பவுமே எவன் வந்தான் எந்த வழியா வந்தான் நாங்களும் அதே வழியா போய் தான் அடிக்கணும். Sigma 5 drones are our latest invention, developed along with எவன் அவன் ஹேண்ட்லர் அவனதான். Israeli intelligence. Sir, इनकी रेंज लगभग 50 किलोमीटर तक है और ये जमीन से 2 किलोमीटर की ऊंचाई तक उड़ सकता है। वो सब ठीक है ब्रायन, ये जमीन के नजदीक कितना आ सकता है बिना किसी को नजर आए? मतलब मुझे ऐसा ड्रोन चाहिए जो दुश्मन के घर की खिड़की के बाहर आ जाए तब भी उसे पता ना चले। सर, ऐसी टेक्नोलॉजी अब तक नहीं बनी। आई थॉट एज मच। सर, ये हमारा इंटर्न है। What's your name, sir? ईशान। ईशान वत्तल सर। वत्तल? ये क्या है? Sir, it's unmanned aerial vehicle shaped like an eagle. What is it called? Garud. Garud, based on Vishnu Puran. विष्णु। Sorry sir, यहाँ इतने सारे प्रोजेक्ट्स चल रहे थे, फालतू के पास छोड़ के थोड़ा टाइम पास कर लेता हूँ, that's it. अच्छा, इसे उड़ा के दिखा। कब? Sorry sir. हाँ? இது எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டா? எதுடா? இவங்க இருக்கிற டிபார்ட்மெண்ட். தெரியலையே. DRDO. என்னது? டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். सर जब मैं कहूँ ஒரு इंटर्नோட இதுதான் வர்க். भागना है. ஆனா உண்மையா தான். जान से गरुड़ கொஞ்சம் இது ஃபிக்ஷன் மாதிரி. हवा में फेंक देना. सर एक मिनट सर. सर थोड़ा हाथ ऊपर. और ऊपर सर. सर थोड़ा सा அந்த 2016 के तब நம்ம யோசிக்கணும். இப்போ நிறைய வந்திருக்கலாம், பட் அந்த டைம்க்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். 2 1 நானி கூட்டு வந்து அழகா ஒரு வல்ச்சர் வச்சுன்னு போகுது. இது எதுக்கு யூஸ் பண்ண போறாங்க தெரியல. ஒரு இடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த இடத்த பத்தி தெரியணும்ல. ஒரு கேமரா இருக்குல்ல அதுல. कम से कम 4 घंटे का बैटरी बैकअप है सिंगल चार्ज पे. Is GPS, infrared, night vision enabled. It has a 16 megapixel camera and 7.2x digital zoom. Takeoff और लैंडिंग के लिए it can hover at one place also, like this. टेक ऑफ और लैंडिंग के लिए हावर कर सकता है। वो ब्रायन को क्यों भगाया? ब्रायन, मुझे कल तक ऐसे 4 गरुड़ चाहिए। कल तक? सर, ये प्रोटोटाइप है जो इस बच्चे ने टाइम पास के लिए बनाया सर। ये कमीशन नहीं हुआ है सर, और इसकी R&D में तो कल तक 4 गरुड़ बन सकते? अगर पूरी टीम साथ दे क्यों नहीं बन सकते सर? गुड ब्रायन जी, बाकी के सारे काम बंद कर दो, असेंबली लाइन शुरू करा के सभी टेक्नीशियनों को सिर्फ इसी काम में लगा दो। कल दोपहर तक ईशान मुझे 4 गरुड़ के साथ में कश्मीर ठीक है? You might have just won us the war, son. Good job. I'm sorry. அவளை ஓட வச்சா. இங்கேருந்து டேக் ஆஃப் ஆகுது, எதுக்கு நீ அவரை ஓட வச்ச? जसकीरत जी को देशभक्ति दिखाने का वक्त आ गया। You're going to be my pilot, सीरत। हेलो। आर्मी इंटेलिजेंस ने बारामूला में 2 गाइड्स पकड़े हैं। उनके पास उरी हमले की इंफॉर्मेशन होने के चांसेस हैं।
गोविंद सर चाहते हैं कि इंटेरोगेशन में हम दोनों शामिल हों। कब निकल रही हो? 2 घंटे में पालो मेरे को स्पेस। उरी हमले का हैंडलर कौन था? प्लानिंग कहाँ हुई थी? मैडम கால் हमें कुछ வந்து नहीं குத்தி पता। தொங்க விட்டுக்கிறாங்க போலடா हम तो बटमालों क्या? में अखरोट का बिजनेस करते हैं। ज्यादा नाटक किया ना तो तेरे Blood अखरोट तेरे मुंह से बाहर निकाल दूंगी। मैडम खुदा की कसम आप भरोसा तो कीजिए। मैं उरी हमले में कौन कौन शामिल था? मुझे नाम चाहिए। कौन कौन शामिल था? இவ்வளோ கொடூரமானலே எங்கள் அம்மா கூட காடு मुझे नाम चाहिए। ராயதி ये तेरा क्या लगता है? இது வரைக்கும் வில்லனே இது பண்ணல मेरा भाई है सर। नाम क्या है? फैजल। देख फैजल, हमारे पास वक्त बहुत कम है। तेरे भाई के पास अब 2 रास्ते हैं। एक, वो हमें प्यार से बता दे कि उरी हमले का हैंडलर कौन था। दूसरा, तेरी अंतड़ियां अभी निकाल के उसकी गोद में रख दूंगा। चाय पिएगा? इद्रिस कोई मत बगदाद। अल्टाई रिबल लाहत में उसने प्लान बनाया था जब बार पेरोसी हैंडलर था। சிப்ளிங் எமோஷன் அதான் இவரு கரெக்டாக செட் ஆயிடுச்சு இப்போ தான் எவன் தெரிஞ்சு அவங்கள போய் போகலாம் ஸ்பையா எல்லாருமே நோட் ஜாக் ரீச்சர் பார்த்திருக்கியா? சீரிஸ் அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, இந்த இன்வெஸ்டிகேஷன் அசம்ப்ஷன்ஸ் और ये जब उरी और उससे पहले पंप और अटैक से प्लानर्स और हैंडलर्स ये दोनों தெரு இவ்வளோ தூரம் इद्रिस यालकोट से और जबार गिलगित से 7 साल पहले जैश ए मोहम्मद के एक ट्रेनिंग कैंप में इन दोनों की मुलाकात हुई और कुछ साल बाद जैश के सुपरविजन में इन दोनों ने अपना एक हाईली स्पेशलाइज्ड टेररिस्ट ग्रुप बनाया, सिरातुल जन्नत। और एडिशनल सर्वेलेंस के लिए कल डीआरडीओ से 4 यूएवी कश्मीर पहुंच जाएंगे। आप कल से एलसी पे शेलिंग बढ़ा दो और 3 दिन तक हल्के हल्के बढ़ाते रहिएगा ताकि 28 की रात को हम शेलिंग की चरम सीमा पे पहुंच जाए, खास करके उन जगहों पे जिसके आसपास से हमारे कमांडो पीओके में घुसने वाले हैं। அவங்க நம்ம ட்ரெஸ் போட்டு உள்ள வந்தாங்கல்ல ஹெலிகாப்டர் हमारे वजीर आजम के यूएन स्पीच का जवाब ढूंढने की कोशिश कर रहा है। सर मुझे शक है कि कहीं ये शेलिंग हमें डिस्ट्रैक्ट करने के लिए तो नहीं की जा रही। अगर कोई दूसरे अटैक का प्लान होता तो अब तक हमारी इंटेलिजेंस एजेंसीज को कहीं से कुछ खबर मिल चुकी होती। हिंदुस्तान की औकात नहीं है कि वो दूसरे अटैक के बारे में सोच सके। ऑलरेडी कश्मीर को लेकर उसकी हालत बहुत खराब है। एलओसी पे कुछ दिन और ड्रामा चलेगा। हमारे एक्टर और सिंगर्स को बैन कर दिया जाएगा, ट्रेड थोड़ा ऊपर नीचे होगा, उसके बाद सब ठंडा पड़ जाएगा। पर हमें दुश्मन को अंडर एस्टिमेट करने की गलती दोबारा नहीं करनी चाहिए। जुबैर जनाब। अफजल जी सर। मुझे हर मिनट की खबर चाहिए।
एलओसी तक जितना असला भिजवा सकते हो भिजवाओ। हमारी जवाबी शेलिंग में कोई कमी नहीं होनी चाहिए। यार एलओसी के चक्कर में बड़ी बहस छिड़ी हुई है। ये साले हिंदुस्तानियों ने गोले दाग दाग के जान निकाल रखी है। आज कुछ इंपॉर्टेंट डिसीजन लिए हैं मीटिंग में। और कुछ छोड़ना यार, शॉर्ट देख यार। एक काम कर, तू आज घर चल, मैं आसमा को बोल के तेरा पसंदीदा यखनी पुलाव और डबल का मीठा बनवाता हूँ। नहीं यार नहीं, आज नहीं। आज सारी रात मिनिस्टर साहब के साथ जागना पड़ेगा और कल सुबह एलओसी के दौरे पे भी जाना पड़े शायद। फिर कभी का बना प्रोग्राम। 28 को क्या प्लान है? 28? हाँ यार 28 ठीक है। एलओसी ना இறங்கிட்டாங்க. எத்தனை கேட்டது? ஓகே. Can you get me a closer shot? Yeah, sure. கேம் ஆடுற மாதிரி ஜாலியா. அப்படியே கொஞ்சம் வெடிக்க வைக்கிறீங்களா? Slightly to the right. அந்த டெக்னாலஜி Good job, Ishan. Good job. அது வேற வேலை தூக்கி வச்சு தான் பறக்கணும். Huh? Get it out now, Ishan. I'm trying. எதுக்கு வாங்கி ஏன்னு பார்க்க சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இல்லை அதே இடத்துல ரொம்ப நேரம் அடிச்சுட்டே இருந்துச்சு. खिलौना। என்ன பண்றான்? Yes. Try. Come on, Ishan. ரொம்ப நன்றி தம்பி. இன்னும் நீ ஒருத்தன் பொழைச்சி போடா. செஞ்சிட்டு இருப்பாங்க மாட்டின்னு நிஷாந்த் செஞ்சிட்டு இருப்பாங்க. சிரோனடி இருக்கும். அந்த இடத்துல அந்த பையனு கொஞ்சம் படிப்பறிவு இருந்தா அவன் கொஞ்சம் யோசிச்சு இல்லாததான் காட்டு. அவனுக்கு சின்னதுல இருந்தே இப்படிதான் வளர்ப்பானு போடுறான். और ठीक रात को 2 बजे हमारा अटैक शुरू होगा। ये 80 कमांडोज डिवाइड किए जाएंगे 4 टीम्स में ऑफ 20 ईच। हर ग्रुप को 2 टारगेट्स नष्ट करने होंगे। टीम अल्फा मेजर विहान के साथ पहले B1 और फिर उसके बाद जब्बार और इद्रिस का B2 लॉन्च पैड डिस्ट्रॉय करेगी। सिमिलरली टीम्स ब्रावो चार्ली डेल्टा लीपा में, भिम्बेर में और केल में अपने अपने टारगेट्स को डिस्ट्रॉय करेंगे। अब सर इसमें अच्छी बात यह है कि ये सारे के सारे टारगेट्स एलसी के पास हैं। इसका मतलब लैंडिंग से लेकर टेक ऑफ तक ये पूरा का पूरा ऑपरेशन 45 से 50 मिनट में खत्म हो जाना चाहिए। Which means that by 3 AM we should be back in our choppers and by 5 AM हम श्रीनगर बेस पे पहुंच चुके होंगे। कल यहाँ कोई मीटिंग नहीं होगी। जैसे कि आप सब लोगों को बताया गया है, प्रेस और पब्लिक के सामने नॉर्मल दिन बिताएंगे। 28 देर रात यहाँ रायसीना हिल में सक्सेस आ रहा है இது ஆஃப் द बुक आर्मी इंटेलिजेंस के अलावा सिर्फ अर्जुन और गोविंद को यहाँ रहने की अनुमति है। विहान, तुम कश्मीर के लिए कब निकल रहे हो? सर हम नॉर्दर्न कमांड से कल सुबह निकलेंगे। सुना है विहान आपने वादा किया है कि आप अपने सारे सिपाहियों को जिंदा सही सलामत वापस लाएंगे। सर विद योर परमिशन मैं और मेरे कमांडोज 30 तारीख की रात डिनर आपके साथ करना चाहेंगे। जय हिंद। जय हिंद सर।
आप तीनों ब्रावो, चार्ली, डेल्टा टीम्स का नेतृत्व करेंगे। जैसे ही हम पीओके में पैरा ड्रॉप करेंगे, वी ऑल विल बी इजी टारगेट्स। इसलिए हम सबको काफी ध्यान से, स्टेल्थीली अपने अपने निर्धारित लॉन्च पैड्स तक पहुंचना है। Once we reach, again, outer parameters, snipers, inner parameters, assaulters. हर टीम के पास एक सिग्नल जैमर होगा, so that terrorist अटैक के दौरान मदद मांगने के लिए ना ही रेडियो सिग्नल और ना कि मोबाइल कॉल्स कुछ भी यूज कर सके। Remember boys, हमारा रिटर्न सबसे टफेस्ट पार्ट है। हमारी बैक्स दुश्मनों को फेस कर रही होंगी, पीछे से गोलियां चल रही होंगी, so we have to be quick. Any questions? मैंने वादा किया आप सब मेरे साथ भारत लौटेंगे जिंदा, and I bloody well intend to keep my promise. जय हिंद। कमांडोस, वक्त आ गया है। எப்பறா அவங்க खून का बदला खून से எங்க இருக்கு लेना। போல் उन्हें कश्मीर चाहिए और हमें उनका सर। நம்ம இவ்வளவு தூரம் அவனுல போயிட்டு போவோம், அவனுக்கு கொஞ்சம் கூட மாட வந்து பார்க்க மாட்டானுங்க. அவ்வளோ மூளை கிடையாது அவங்க. அப்படி யோசிக்க எப்பவுமே டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் எனிமி சிடி. 4 இதுவா இவர் போலியா? எல்லாரையும் இழுத்து விட்டு அவர் களத்துல இறங்காம எல்லாம் மூட்டை போய் வச்சு பார்த்து அவர் தான் வந்து அவங்க ஃபுல்லா இது சர்வேலன்ஸ் பண்ணிட்டு வந்து அதான் சொன்னாரு, கண்ணை மூடின கூட என் பசங்க மூஞ்சி மேப்பு தானே வருது. மேப்பு தானே வருது எனக்கு. बहुत अंधेरा था यार, हम तो बेजोर मसले जा रहे थे। हमें क्या पता था बच्ची की भूख फूट जाएंगे। आसमा जी, जमीर भाई के लिए बर्फ लाना। ये ले। क्या भाभी आप भी किचन में लगी हुई हैं, हम यहाँ बोर हो रहे हैं, आइए ना बैठिए हमारे साथ। जमीर भाई यखनी पुलाव पकाते वक्त दो काम एक साथ नहीं हो सकते। बस जरा सी देर में आते। आज थोड़ा बेहतर दिखाई दे रहा है तू, वरना इतने दिनों से तो परेशान ही चल रहा था। कमलो सब बोल रहे इंडिया वालों ने नाक में दम कर रखा, शेलिंग के साथ और पता नहीं क्या क्या प्लानिंग कर रखी है। हमारे मुखबिर भी कुछ कम नहीं है, हमने भी पूरा एहतियात बरत रखा है। இவருமா? अरे खजूर टेस्ट किया है? இவங்க ரெண்டு பேரும் ஸ்பையரா? இவங்க அவங்களுக்கு ஸ்கெட்ச் போடலாம், அவங்க போட்டுருக்காங்க. ஏன் இங்கேருந்து லீக் பண்ணுங்க? शुक्र है पुलाव तैयार। अब जरा मेरे लिए भी एक उम्दा वाला पैक बना दे, बर्फ डाल के। जरूर। और जमीर भाई, भाभी कैसी हैं? हाँ वो बर्मिंगम गई हुई हैं, छोटे वाली का ग्रेजुएशन सेरेमनी है ना, उसके लिए जाना। हाँ Cheers। மாத்திட்டாங்க கிளாஸ். अरे भाभी आप ये विस्की कब से पीने लगी? मतलब? आप तो वाइन पीती है ना? वो वाइन से दरअसल मुझे माइग्रेन होता था, तो सोचा विस्की पी जाए। वैसे विस्की पीने वाली औरतों की बात ही कुछ और होती है। ओए वाह। Let's go। இது என்ன கூட்டம் தெரியல, அடிக்கடி அவங்க காட்டிட்டே இருந்தாங்க. தூங்கிட்டானா? जमीर, जमीर भाई, जमीर, 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 आज मीटिंग में हिंदुस्तान के खिलाफ क्या फैसला लिया गया? आज मीटिंग में सर्जिकल स्ट्राइक इन अल्फाजों का इस्तेमाल हुआ था। सर्जिकल स्ट्राइक अल्फाजों का इस्तेमाल हुआ था। जमीर,
बेगम क्या कर रही हो? समीर, आज मीटिंग में क्या फैसला हुआ? समीर, मिनिस्टर साहब ने क्या कहा? जमीर! मुखबिरों से पता चला है कि एलओसी के बिल्कुल नजदीक हूबहू पाकिस्तानी कलर्स में पेंटेड हेलीकॉप्टर्स देखे गए। रंग हेलीकॉप्टर को लगाया गया था सर। हो सकता है कि रडार से बचने के लिए लो फ्लाई करते हुए हमारे फॉरवर्ड पोस्ट पर अटैक ही करते। उनको रोकने का क्या तरीका है? जनाब, हमें एवेक रडार को उरी सेक्टर के पास से लॉन्च कर देना चाहिए। सर उसके बाद गलती से भी अगर दुश्मन का हेलीकॉप्टर एलओसी के 20 मीटर के दायरे में भी आ जाता है तो हमारी एंटी एयरक्राफ्ट मिसाइल्स विल शूट इट डाउन इमीडिएटली। हेलो, अल्फा टीम नीड्स टू अबॉर्ट मिशन। आई रिपीट, अल्फा टीम को अपना मिशन रोकना पड़ेगा। ஓஹோ, அவர் இவ்வளவு பேசினது பர்னர் ஃபோன்ல பேசினது இவங்க கூட போல அதான் பேசி ஃபோன் வச்சு நிக்கறாரு அவரு. டே ஜனாப் பிஎம் கடல போ. ஐயோ, ரேடார்ல மாட்டிச்சுனாலே அச்சிருவாங்க. एलसी पे एयर एक्टिविटी डिटेक्ट हुई है। एंटी एयरक्राफ्ट मिसाइल्स रेडी रखिए। सर, पल्लवी, विहान का चॉपर निकल चुका है? यस सर, लगभग 10 सेकंड में एलसी क्रॉस कर लेंगे। कनेक्ट विद विहान नाउ। विहान, आई पैच यू विद गोविंद सर। सर, विहान इज ऑनलाइन। विहान, एलसी क्रॉस मत कर। आई रिपीट, डू नॉट क्रॉस एलसी। अपना चॉपर वापस करवा। ஐயோ, அந்த லைன் தாண்டி இருந்தா அவ்வளோதானா? विहान, उन्होंने मुजफ्फराबाद सेक्टर में एवाक रडार लॉन्च कर दिया है, तो अल्फा टीम का बाय एयर क्रॉस करना नामुमकिन। दोबारा मिशन अबॉर्ट करना पड़ेगा। மற்ற டீமுக்கு ப்ராப்ளம் இல்லை போல. पल्लवी लिसन, फारूक ने इंटरोगेशन के दौरान बताया था कि वो आतंकवादियों को हिंदुस्तान केव्स के जरिए लाते थे, जिस पे हमारी आर्मी ने नजर रखी हुई है। गेट मी द एग्जैक्ट कोऑर्डिनेट्स टू दोस केव्स। अगर हम हवा से नहीं जा सकते तो हम जमीन में घुस के जाएंगे। अगर किसी भी तरह आज हम ये मिशन पूरा करके रहेंगे। ब्रावो, चार्ली, डेल्टा, आप लोग प्लान के मुताबिक आगे बढ़ेंगे। अब से हम चारों टीम्स के बीच में रेडियो साइलेंस रहेगा। ब्रावो, चार्ली, डेल्टा, इंटेलिजेंस के मुताबिक आपके सारे एरिया सेफ है, सो मूव अहेड एज प्लान। व्हाट्स द स्टेटस? सो वी फिगर्ड आउट द कोऑर्डिनेट्स। நான் கிரவுண்ட் வழியா போணுமா? அந்த கேவ்ஸ் பார்த்துருந்தாங்கல்ல, இன்டர்கேஷன் பண்ணும்போது கேவ்ஸ் வழியா நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். பிளானே மாறிடுச்சு. ஒரு தானே மற்ற டீம் போயிட்டு இருக்குல்ல. இந்த மூலையை அவனுக்கு நாட்டை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தோணுது, ஆனால் அது வந்து படத்தில் இருக்கும்போது பேச வேணா, பாஸ் பண்ணிட்டு வேணா சொல்ல வேணானே. विहान, वेट। ईशान ऑनलाइन, क्या हमारी आवाज सुन सकता है? यस सर, ही कैन। ईशान, यस सर। तुम्हें चारों टीम की जीपीएस लोकेशन नजर आ रही? गुड। फ्रॉम नाउ ऑन यू आर गोइंग टू बी देयर आईज, ओके? ऑपरेटर से कहो कि चारों गरुड़ टीम लीडर से कुछ मीटर आगे रहेंगे और जीपीएस से तुम उनकी पोजीशन ट्रैक करते रहना। जैसे कोई खतरा नजर आए सीधा टीम लीडर को वार्न कर दो। श्योर सर। முன்னாடி அமிச்சு அதுக்கப்புறம் நைட் டைம் தெரியாது, ஈகிள் தான் அது. ஆனால் அவன் கரெக்டாக பறக்கணுமே கேவுல. அது அவன் பார்த்துக்குவான், அது வேற ஒரு விஷயம். பக்காவா வச்சுக்கிறாங்க. ஐயோ, இது யார்? அது அரவிந்த் கெஜ்ரிவாலா? கெஜ்ரிவால் இல்லை, அவர் ட்ரெஸ் அவர் தானே போடுறாரு. போடுறான், வேலை செய்யறோம் போறோம். இல்லடா, இன்னத்தை வரைச்சிக்கலாம் நைட்டா. அது இது கேவ் அடிக்கிறவங்கள வச்சு மஞ்சள் கலர் கேப் போட்டு உட்காந்து போக முடியா? போடி சைலன்ஸ் இல்லையே மசில்ல இருக்கு. சைலன்ஸ் இருக்கு இல்லை அப்படியா? सर, तभी पाकिस्तान। गुड जॉब यार। बाकी टीम्स प्राइमरी टारगेट्स पे पहुंचने वाली। உண்மையில இந்த பையன் இருக்கானா? நைட்டு 2 மணிக்கு இன்னொன்று யோசிச்சு பாரு, அந்த பையன் இல்லைன்னா நீ விஷயத்தை கன்ஃபார்மே பண்ண முடியாது.
செம்ம இல்ல ஆனா ஒரு இன்டர்ன் வந்து இன்டர்னா வந்து சைக்கிள் வந்து எவ்வளோ பெரிய சான்ஸ் லெவல்ல ஒரு சம்பவம் பண்ணிட்டு போயிட்டான். நீ ஓரமா கொஞ்ச நேரம் அப்படி இருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போர் அடிக்கிற டைம்ல ஏதோ ரெடி பண்ணியிருக்கான். லைட்டிங்லாம் செம்ம கஷ்டம் இருக்குப்பா. அந்த பலூன் கட்டி ஏற்றிட்டு இருக்கோம். ஃபிளாஷ் பேங்க் உள்ள தூக்கி போட்டு மச்சானோட பையன் செலக்ட் பண்ணி மச்சானோட அவங்கண்ணா மாடர்ன் வார்ஃபேர் 2ல ஒரு அதான் அந்த ஏதோ ஹவுஸ் ஏதோ அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு. உள்ள போனோம் ஃபுல்லா இது வச்சு தான் இன்ஃப்ராரெட் வச்சு தான் போனோம். கிரனேடா ஃபிளாஷ் பேங்க எதுலையுமே ஆனால் சைலன்சர் இல்லைல்ல, இது மட்டும் தான் இருக்குது. ஆனால் சவுண்டு கேட்க மாட்டேங்குங்களா? கூட எல்லாமே சரி. இல்லை இப்போ நோட்டீஸ் பண்ணுவோம் இவனுக்கு சொல்கிறது சவுண்ட் அப்புறம் அவன் சைலன்ஸ் மசில் இருக்குடா, மசிலில் சைலன்சர் இல்லைடா, இதுதான் இருக்குது. இல்லை இவனுக்கு சொல்கிற டம டமன்னு கேட்குது. அவன் சொல்கிறது டிஃப்ரென்ஸ் இருக்குது. இல்லை AKSS மேபி டாக்டிக்கல் கேட்டா M4 ஆனால் சைலன்சர் இல்லை. இப்படி தான் தூங்கும் போது வந்து அட்டாக் பண்ணானுங்க. சாப்பிட்டோம் எல்லாம் வெளியே போகுது. दूसरों को अपने भाइयों को सलाम कहना दावत पर इंतजार करें। आज बहुत सारे मेहमान भेजने वाले हैं। सर पहला ऑपरेशन कामयाब रहा। वी हैव डिस्ट्रॉयड B1 लॉन्च पैड। बाकी टीम्स का क्या स्टेटस है? ब्रावो और चार्ली अपने सेकेंडरी लोकेशन पे हमला कर चुके हैं। डेल्टा अपना पूरा मिशन कंप्लीट करके वापस आने की तैयारी में। नॉट अ सिंगल कैजुअल्टी। गुड, लेट्स गो। ரிட்டர்னிங் தான் கஷ்டம்னாங்களா? நிறைய பேர் இறக்கிருக்காங்க உங்களோட ஹம்சா அண்ட் ஹஸ்பண்ட் ஃபேமிலியா உள்ள போய் வாழுது. அந்த பொண்ணு பேர் என்னது இதுல? யாரு? துரந்தர்ல எலினா. ஹம்சா அண்ட் எலினா இன் 2019. இல்லை ரிட்டர்ன் அட்டாக் பண்ண போகிறீங்களா? அட்டாக் பண்ண செகண்ட் பேஸ் ஆளுக்கு 2 ஸ்னைப்பர் பொசிஷன் போயிட்டாங்க. தலைவரே மேலே இருக்கு தலைவரே. வா
ஐயோ சிஸ்டர் இல்லையா வீட்டு சிரிச்சு வேடிக்கிற சரி எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். இந்த டீம் கல்யாணம் வா ரீல்ஸ் பார்த்துங்க. அட் அ டைம்லையா? கீழே கீழே இருந்து சொல்லுங்க. மெரிஸ்டாங்க. ஐயோ என்னடா இல்லை மெயின் நம்ம ஆளுங்க யாரு அவனுங்க ஆளுங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் இருக்கும். நம்ம ஆளுங்க யாரு அவனுங்க ஆளு யாரு ஏழு ஒழுங்கு வாங்கிக்கோ. Load. Sniper ko Shit. எல்லாருக்குமே கவர். அது ஸ்டார்டிங்ல இருந்து அந்த கவர் நல்லா இருந்ததுடா. அந்த லைட் கட் பண்ணும்போது அது வந்து தட்டம் பாரு. ஆல் கிளியர் போகும் முன்னாடி அப்படினு. அது வரைக்கும் அவர் பின்னாடி பார்க்கல, முன்னாடியே தான் பார்த்துருக்கேன். ஆமா நான் ஏன் தட்டற யோசிச்சேன். புரியுதா? ஏன்னா அவர் ஃப்ரண்ட்ட கவர் பண்றாரு, பேக் கிளியர் பண்ணிட்டு அவர் வந்து தட்டறாரு. ஓகே கிளியர் பண்ணலாம் நம்ம அப்படின்னு. ஏன் இவ்வளவு சவுண்டா தட்டறாருன்னு யோசிச்சேன். டாக்டிக்கல் ரீசன் தான். அர்சியா மெயின் ஹேண்ட்லர் நினைக்கிறேன் ஃபோட்டோவில் வரும். தனியாக கூப்பிட்டு வராங்க வா அப்படின்னு. மொண்டு ஒண்ணா அர்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. தண்ணி நினைக்கிறேன். தண்ணி கிரெயின் அவன் வர வெறிய திரும்ப டைலாக் பேசுவான். ஆம்பளை தான் ஒன்று வருவாங்க. சைலன்சர் இல்ல பாருங்க. ஹெட்ஷாட் இல்லையா? இல்ல ஷோல்டர்.
ஒரு காலை வச்சு அவ்வளோ வச்சு கேமராவா ஐயோ கேமரா தெரியற மாதிரி பார்த்துனுக்குறான்னு உங்களுக்கு ஓ வேற யாராவது சுற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்னைப்பர் ஜஸ்ட் சாமா मुझे लगता है वो यहाँ नहीं है फ्रेंडली फायर वो यहीं है க்ளீன்ல க்ளீனா பண்ணணும் இப்படி இருந்தாலும் கேமரா ஏதோ ஒரு ரூமுக்கு போயிட்டா அங்க தான் இருக்கான் அவன் போறான் கேமரா வேற தோர்த்து ஈகிள் விஷன் நான் பண்ணேன் सर किसी ने पुलिस को खबर कर दिया हरी अप कॉपी सर தீவிரவாத தங்கின தெரியாது போலீஸ் தீவிரவாத தங்கினுக்கிறான் அது தெரியல போலீஸ் இது மட்டும் வந்துடுறான் 2 minutes டைம் அவங்களுக்கு வந்து ஃபண்டடா ஃபண்டட் கிடையாது அவங்களுக்கு வந்து அவங்க இங்க தான்டா பங்கு பயந்துச்சு பேட்மேன் ஒரு செவுத்துல வச்சு ஒருத்தர் கூட வரல தெரியலையா Wake up, sir. मेरे घर में घुस के मेरे भाइयों को मारा था ना, आज मैं तेरे घर में घुस के तेरे भाइयों को मार रहा हूँ। इंडियन आर्मी कहते हैं हमें, इंडियन आर्मी। போலீஸ் வருது 2 நிமிஷம் தான் இருக்கு கத்தி காமிச்சு கொடுத்துறான் ஓ எல்லாரும் போக சொல்லிட்டாரு மற்றவங்கள போக சொல்லிட்டாரு நீ இதுக்குடா இருக்கீங்க நீங்க ஐயோ அவனுக்கு ஒரு ஹெலிகாப்டரா ஐயோ நான் அங்கன்னு சொல்கிறேன் நான் மலை மேலேருந்து அங்கே பாரு மேலேருந்து போஸ்ட்
कवर फायर के लिए जेट्स भिजवा रहे हैं। 10 मिनट में तुम्हारे लोकेशन पहुंच जाएंगे। பத்தி வாங்க ஐயோ நல்ல ஒரு கில் ஷாட் ஷாம் ஃபிஷர் மாட்டிப்பான் ஒரு மிஷல்ல ஹெலிகாப்டர் ஒன்று. என்னடா அந்த இவங்க இருந்தாங்க ஏர்ஃபோர்ஸ் பைலட் ப்ரூவ் பண்ணுங்க உங்களுக்கு. அவங்க ஸ்டார்டிங்கே சொல்லிக்கிறாங்க ஆபத்துல அந்த பையனை காப்பாத்தினேன் அப்படின்னு. இப்போ இவங்க ஆபத்துல இருக்கிறாங்கல்ல. அது ஒரு லான்ச்சர் தான் சர்க்கிள் சேஃபாக இருக்கணும். அவனுக்கு வேறு மலை மலை இருக்கிறானுங்க கொஞ்சம் பேர். போடு போடு போடு. ये आपके लिए நம்பி விட அவனு அவனும் வேறு அவனும் போடணும். இல்லை அவன் வச்சிருக்கிறது வந்து இது டாக்டிக்கல் ரைஃபிள். ஹை காலிபர் புல்லட் கிடையாது. இது ஹை காலிபர் புல்லட். இது பெனிட்ரேட் ஆகும். அவங்களோட ஷெல்ஸ் பெனிட்ரேட் ஆகும். இப்போ இவங்க சொல்லும்போது ஏன் ஹெலிகாப்டர் நவரும் இல்லைன்னா அவுட்டர் லேயர் பெனிட்ரேட் ஆகிருக்காது. ஐயோ எல்லாரும் வந்துட்டாங்க. தெரியல. மேபி ஒவ்வொருத்தர் மென்ஷன் பண்ணும்போது காட்டியிருப்பாங்களா, அது பார்க்கணும். போடு வந்துட்டாங்களா உள்ள உள்ள. ब्रावो चार्ली डेल्टा, व्हाट्स द स्टेटस? हर मिशन कामयाब रहा। Not a single वाह. casualty. I am extremely proud of you, my boys. Thank you, sir. Congratulations. सर, मिशन पूरा हो गया है। उससे जोश இல்லடா இவர் தானே இவருக்கு இதுக்கும் ஏன்டா படிக்கிறாரு? இதான் ஒன்றும் புரியல. தாம்பரம் சந்தையில் வாங்கி வந்துருவேன் நீ. பல்லாவரம் வாங்கியா? ஃபோட்டோ போடுவாங்களா? ரோனி ஸ்க்ரூ हाथों में भर के चला தான் போய் ஃபோனே எடுக்க முடியல அவங்க. ஞாபகம் இருக்குமா? நெட்டா இல்லை போடா. அடுத்த ஸ்டேஜ் போச்சு. முப்பதாம் தேதியா? போதை போதை தம்பி என்ன பண்ணுங்கிற? தூங்கி நிற்கிறேன் சார்.
எவ்வளோ பெரிய பிரச்சனை போயினுக்குது. வேலை எடுத்துக்கிட்டாரு நியூஸ்ல ஜெய். எனக்கு தெரிஞ்சு அவர் தான் அந்த சைடு கவுண்டர் இன்டெலிஜென்ஸோட மினிஸ்டர்னு நினைக்கிறேன் அவரு. அவர்கிட்ட ஸோ உரி தி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து வேற லெவல்ல இருந்தது. டெக்னிக்கலா சூப்பரா இருந்தது. டெக்னிக்கலா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆதித்யா தான் இதுல தான் அந்த டீடைலிங் ஃபர்ஸ்ட் படத்துல இருந்தே அது மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்ட்ரைக் வந்து நீ வந்து பிளான் பண்ற, அவங்க வந்து ஒரு ரூம்ல வந்து மீட்டிங் ரூம்ல உட்காந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்து இது பண்ணலாம், இல்லை சார் இது செட் ஆகாது, இதுக்கு கரெக்டான பிரெயின் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். அவர் கேட்குறாரு இந்த மாதிரி வந்து ஓகேவா ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது அவங்களோடயே வந்து முடிச்சிருந்தாங்கன்னா அது நல்லா இருந்திருக்காது. அங்கேருந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இஸ்ரோக்கு வர அவன் ஒரு ஹெல்ப் பண்றான். லைக் வந்து இஸ்ரோடாம தெரிச்சிட்டு நான் இந்த லெவல்ல இருக்கீங்க அவன் ஹெல்ப் பண்றான். அவன் ஹெல்ப் பண்ணிட்டு அப்புறம் டிஆர்டிஓ வராங்க. டிஆர்டிஓ வந்து அங்க வந்து பார்த்தா ஒரு சர்வேலன்ஸ். ஸோ ஒரு ஸ்ட்ரைக்குன்னு போகும்போது நான் வந்து நான் மட்டும் பாத்துக்கிறேன் அப்படின்னு இல்லாம கண்ட்ரில இருக்கிற எல்லா மேஜர் ஆப்ரேஷன்ஸும் உள்ள வருது. அப்ப எவ்வளவு சீக்கிரஸே வச்சிருப்பாங்க பாருங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் நிறைய அவார்ட்ஸும் வின் பண்ணியிருக்கு. 2019ல பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்டு கி கௌஷலுக்கு, ஆக்டருக்கு, டைரக்டருக்கு, எடிட்டிங்க்கு, மியூசிக் டைரக்டர் வாங்கியிருக்கு. அப்புறம் வந்து ஆடியோகிராஃபர் நல்லா கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஒரு அப்படியே நேஷனல் அவார்டு ஸ்டார்டிங்ல ஒரு நார்மலா பாட்டு பாடிட்டு போயிட்டு இருக்காங்க மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் நடுவில். அடுத்த செகண்ட் பாரு ஸோ படத்தை அங்கேயே ஹோல்ட் பண்ணிட்டாங்க. இவங்க திரும்பி போய் அடிக்கிறாங்க அந்த ஸோ இப்படிதான் இருக்க போகுது அப்படின்ட்டு. அந்த இடத்துலயுமே பார்த்தேன்னு வச்சுக்கோங்க ஓடிட்டான். அந்த மெயினா அந்த அங்கேதான் அவரோட இது நான் அவனை தாண்டா அடிக்கணும் அப்படின்ற ஒரு செல்லுல ட்ரிகர் பண்ணாங்க. பாத்துட்டாரு இவர்கிட்ட கன் இருக்கு, கையில ஹேண்ட் கன் இருக்குது, நைஃப் இருக்குது. ஆனா அவனை வந்து உடனே கொல்லாம சண்டை போட்டு அவன் கழுத்துல வச்சு அவன் கையை வச்சு அப்போ ஒரு ஈஸி வே அவுட்ன்ற மாதிரி இருந்தா ஸ்பிளிட் செகண்ட்ல முடிஞ்சிச்சு. ஆனா நீ ஷுட் ஃபீல் நீ வலித்தி கடினம்ல வெறிய வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண. அதே மாதிரி தான் உள்ள போனார்ல இவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு உள்ள வரான்னு. எவ்வளவு நேரம் ஆக போகுது ஒரு கண்ணாடி வச்சுட்டு உள்ள கிரனேட் தூக்கி போறது. சிம்பிளா முடிஞ்சிட்டு போயிடும். அப்படி முடியாது. ஆனா அவங்க இப்போ 4 பேர் உள்ள வந்தது அந்த சீன் எப்படி காட்டினாங்க. ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்ண அவங்க எவ்வளவு நாள் பிளான் போட்டிருப்பாங்க. அசால்ட்டா உள்ள வந்துட்டு வந்து டிஃபென்ஸ் அப்புறமே வந்து பிளானிங் தான். ஏன்னா பெட்ரோல் இந்த இடத்துல தான் வச்சிருப்பாங்கன்றது தெரியுது. எப்பறா இது நம்ம ஊர்லயே இருக்கான் பேர் ஃபர்ஸ்ட் அவங்கள காலி பண்ணடா ஸ்பைஸ் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சோ அது வந்து என்னன்னா ஊருக்கு நல்ல டெரரிஸ்ட் இது இப்போ போலீஸ் நம்மளுக்கு தான் அவங்க வந்து அவங்க வார் ஹீரோ சுதந்திர வீரர்களா புரியுதா? வார் ஹீரோ. இன்னொன்னு இந்த மூளையை வந்து கண்ட்ரி டெவலப் பண்ண வச்சுக்கலாம். டெவலப் பண்றதுக்கு அவங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. ஆப்ஷன் இந்த சென்ஸ் என்னன்னா இப்போ துபாய் மாதிரி அவனால ஆயில் ட்ரேட் பண்ண முடியாது. இந்தியா மாதிரி மற்ற கண்ட்ரிஸ் கூட ட்ரேட்ஸ் பண்ண முடியாது. அவனுங்க வளரணும்னா நம்ம கண்ட்ரியை பாதி எடுத்து நம்ம கண்ட்ரியோட ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி தான் வளரணும். அதனால தான் ஏன்னா நீ அவங்களுக்கு மேலே கீழே பாரு எல்லாமே வந்து ட்ரை லேண்ட்ஸ் தான். ட்ரை லேண்ட்ஸ்ல ஒன்றுமே. ஸோ அவங்க ஏதாவது பண்ணணும்னா நம்ம சைடு ஏதாவது ஒன்று எடுத்துட்டு தான் போகிறோம். அதனால தான் அவங்க அவ்வளோ சண்டை போடுறாங்க அந்த இதுக்கு. கி கௌஷல் நல்ல ஒரு ஆக்டிங். அவங்க ஃபேமிலியோட மிங்கிள் ஆனது கூட அவங்க அம்மாக்காக அந்த வேலையை விட்டுட்டு வந்தாரு. பட் இருந்தாலும் ஆர்மி அவர் அங்க வந்து வேலை செஞ்சதுனால தான் பைலட் கட்சிது ட்ரஸ்டபிள் பைலட். ஆனா இன்னொன்னு பாத்தியா கவர்மெண்ட் எந்த லெவல்ல இவர் ஏன் வந்து சஸ்பீஷியஸா வந்து டக்குன்னு ரிசைன் பண்றான்னு அவர் கேட்டு நர்ஸுக்கு ஒரு ஏஜென்ட் அனுப்பிச்சு ஹை லெவல் ஏஜென்ட் கண்டுபிடிச்சாரு அவரு. ஆனா என்ன ஹைலைட்னா இவருக்கு மட்டும் போல அந்த ரெஜிமெண்ட் எல்லாருக்கும் அந்த போன இங்க அந்த பொண்ணு சொன்ன பேர்ல தான் டவுட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். நீ ஏதோ டிஃபரன்ஸ் சொல்லு. அதான் சொல்றேன். அந்த டைம்ல வந்து நம்ம கரெக்டா அவங்க வச்சிருக்காங்க கூடாது என்னாச்சு ஏதாச்சு. நர்சஸ் வந்து எவ்வளோ பேர் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. எதனா ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாரு. பேச மலையாளம் பேசல நீங்க அப்போ டவுட் வந்துருக்கும் அவருக்கு. நர்ஸு மலையாளம் பேச. ஸோ அது அவங்களும் செம்ம ஆக்டர். நான் வேணா பேட் நர்ஸா இருக்கலாம் பட் ஐம் குட் ரா. சாதாரண ஆளை விட ஹையர் லெவல் பொசிஷனுங்கிற ஆளை வந்து உள்ள வச்சுக்கிறாங்க பாரு அவங்க வீட்டுக்கு. அதுதான் நான் ஏதோ ஜஸ்ட் சைட் கேரக்டர் இருந்துச்சா கட்சி வரைக்கும் தான். அவங்க அந்த அந்த அளவுக்கு அந்த ரோலை செல் பண்ணிக்கிறாங்க. ரோலை செல் பண்ணிக்கிறாங்க. இன்டர்ன் வச்சு கூட அந்த சின்ன பையன் அவன் பண்ண ரோல் கூட நல்லா இருந்துச்சு.
அதுதான் இங்கே இம்பார்ட்டண்டான ஒரு ரோலும். அவனை வச்சு தான் எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு நிறைய இடத்துல அவங்க பார்த்தோன்னு வச்சுக்கேன் சுற்றி கவர் பண்ணுறதுக்கு எல்லா ப்ரிகாஷன் எடுத்தாங்க பாரு. ஒருத்தவங்க பார்த்துட்டான் அவன் தள்ளி விட்டோன்னா நம்ம என்ன நினச்சோம், என்னடா நம்பாலே காப்பாத்திருக்கான் அவனை. இல்லடா அதான் சொல்றேன், டெக்னிக்கலா இந்த சீன் ரொம்ப பிடிச்சது இந்த படம். ஏன்னா நீ சொன்ன மாதிரிதான் அந்த என்னடா வந்து திடீர்னு தட்டுறா இருப்பீங்க, அது தட்டல கிளியரா பேக் சைட் கிளியர். ஏன்னா இப்போ வந்து அவர்கிட்ட உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு டீம், ஏன்னா வேர்புலா பேசிக்க முடியாது சரியா, வேர்புலா இப்போ சார் கிளியர் சார் அப்படின்னு சொன்னா பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா கேட்டோம். ஸோ இவர் போயிட்டு ஃப்ரண்ட்ல நின்ட்டாரு, கன்னை பாயிண்ட் பண்ணிட்டாரு, ஃப்ரண்ட்டை கவர் பண்ணிடுறாரு, பேக்ல லைட் எல்லாம் முடிச்சுட்டு அவன் வந்து கிளியர் அவுட் பண்ணிட்டு நான் இந்த ஏரியாவை கிளியர் பண்ணிட்டேன், மூவ் பண்ண நெக்ஸ்ட் ஏரியா. அது செமையா மூவ் லைட் ஆஃப் ஆயிட்டேன்னு அதுதான் சொல்றேன், மூவ் ஆவா அப்படின்ற மாதிரி. அதே மாதிரிதான் இதுலயும் வந்து நீ எட்டி வச்சுன்னா அவர் பாத்துட்டாரு, அவர் பாத்துட்டு ஓகே சுட போறான் எப்படி இருந்தாலும் அவன் கன்னை எடுத்துட்டான்றத பாத்துட்டு அவன் சுடுறான்னு சொல்லியோ நீ ஃபயரிங் ரேஞ்ச்ல இருந்து வெளியே போயிட்டு ஹரீஷ் ராவலோட சீன்ஸ் அடிக்கடி எதுக்கு போன் உடைக்கிறாருன்ற வச்சாங்க ஒரு கிளைமேக்ஸ். அவங்க நம்ம ஆளுங்களை ஆல்ரெடி இறக்கி அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்காம இருந்தா அவன் மட்டும் வளராம அந்த ட்ரூத் டீம் வந்து ஆல்பா டீம் வந்து போயிருக்கும். ஆமா உள்ள போயிருந்தாலே அடிச்சுட்டு போனாங்க, ஏன்னா போட்டோஸ் லீக் ஆயிட்டு இருக்குது. அது பாரு எந்த லெவலுக்கு அங்க இருக்காங்க அந்த லெவலுக்கு இங்கே இருக்காங்க. வந்து ஒன்றும் பண்ண முடியாது, ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு டீ குடிச்சிட்டு எப்பா நீ உன் வேலையை பாரு. இல்ல மீட்டிங் நடந்தது பத்தியா, எல்லாத்தையும் அவங்கவுங்க பிளான்லாம் சொல்லியிருந்தாங்க. அவர் மட்டும் வந்துட்டுல அவங்களோட ஹேண்ட்லர் யாரு, அவனுக்கு எந்த வழியா வந்தானுங்க தான் ரெண்டே கேள்விதான் கேட்டேன். ஸோ அவனுக்கு எந்த வழியா வந்தானோ அந்த வழியாவே நம்ம போகணும்னு அங்கத்துல யோசிச்சா முடியாது. ஆனா கடைசியில் அவன் ஏர் வழியா தானே போக முடியாது, அவனுக்கு வந்த வழியா போகலாம். கடைசியில் அவர் நிமிஷம் மாதிரி தான் ஆச்சு. ஆமா கடைசியில் கரெக்டா அந்த பைலட்டை யூஸ் பண்ண விதமும் நல்லா இருந்துச்சு. இவரு ஃபைட் முடிச்சு வெளியே வரும்போது டக்குன்னு பாயிண்ட் பண்ணாரு கன்னு, அவர் ஃப்ரெண்டும் பாயிண்ட் பண்ணாரு. செமையா இருந்துச்சு. ஒரு செகண்ட் அவன் வந்து கேம் மாடர்ன் வார்ஃபேர்லாம் வருந்துமா அந்த மாதிரி அது சோப் வந்து இது பண்ண ஃப்ரெண்ட்லி அதெல்லாம் அதுதான் சொல்றேன் பக்கா. நிறைய டெக்னிக்கலா இப்போ நிறைய படம் வந்து இந்த மாதிரி ஆர்மி படம்லாம் நம்ம பார்த்துக்கிறோம்டா, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனா என்னன்னா நிறைய இடத்துல டெக்னிக்கலா கரெக்டா இருந்தது, அந்த அவங்களோட பிளான்ஸா இருக்கட்டும். இது கூட இவங்க வந்து ஆல்பா டீம் வந்து பாயிண்ட் B1 ஆச்சு, B2 லான்ச் பேடுக்கு போகும்போது இவங்க எல்லாரும் ஓடுறாங்க, ஒரு ஸ்னைப்பர் மட்டும் ஓடுனாங்க. டீடைல் அதே மாதிரி மேல வந்து ஃப்ரண்ட் டோரை வந்து ஓபன் பண்ணிட்டாங்க, ஃப்ரண்ட் டோர் ஓபன் பண்றதுக்கு செட் பண்ணிட்டாங்க சரியா, எக்ஸ்ப்ளோசிவ் செட் பண்ணிட்டாங்க. மேல வந்து அதே மாதிரி ஃப்ரண்ட் டோர் அச்சு போனா நான் கீழே வழியா போனா பேக் சைடு வந்து வால்ல வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் வச்சு அட் அ டைம்ல ரீச். ஆனா எல்லாம் மிலிட்டரி டெக்னிக்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது, பக்காவா இருந்தது. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு மோடிஜியே ஃபீல் ஆகல எனக்கு. அவரு ஒன்றும் இல்லை, அவர் வந்து நடுவில் இந்துஸ்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு வச்சுக்கோங்க, மித்ரான் அப்படின்னால கண்டுபிடிச்சிருக்கலாம் தெரியாது. அவர் நடுவில் விளையாடி இருக்காரு அவர் படத்துக்காக நிறைய நம்மள இப்படி காட்டுங்க ஓகே அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கேன். அந்த மாதிரி இருக்கணும். நல்லா இருந்தது. எல்லாருமே வந்து படத்துல ரோடு ஒருத்தர் மட்டும் தான் இந்த டி-ஷர்ட் போட்டவர் யாரு, டி-ஷர்ட்ல சட்டை ஆஃப் ஹேண்ட் ஷர்ட் போட்டு கண்ணாடி வச்சிருந்தாரு. யாரு அரவிந்த் கெஜ்ரிவால் மேல டவுட் இருக்கு. இந்த ஆபீஸ்ல எங்க டெல்லியில தானே இருக்கும், டெல்லியோட சிஎம் அவர் தானே அப்போ அந்த டைம். அவர் மோடி வந்து அந்த சீன்ல விக்கி கௌஷல் வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுக்க போறான் அப்படின்னு சொன்னாரு. இவன் வந்து நம்ம பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்ட்டு நீ டெல்லியில டிஃபென்ஸ் குவார்ட்டர்ஸ்ல இரு அப்படின்னு சொன்னார்ல. அவர் வேற என்ன ஸ்டேட்ல இருந்து இருந்தா கூட அதே தான் சொல்லியிருப்பாரா? எந்த ஸ்டேட்ல இருந்து இருந்தாலும் நீ டெல்லியில தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரா? ஆமா அவர் சொல்லியிருப்பாரு. ஏன்னா அம்மாக்காக அவர் வீட்டுக்கு போய் ஆகணும், நீ வந்து இங்க க்ளோசர் எங்க கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு மொத்தமா வெக்கேட் பண்ணி வருவாங்களா? ஆமா வீடு ஃபுல்லா இருந்துச்சுடா. அடப்பாவி 5 years ஒன்ஸ் கம்பல்சரி இதுரா அவங்களுக்கு. ஐயோ 5 year கூட இல்ல, அவரு வீட்டுக்குள்ள இருக்கும்போது பெரிய பெரிய பெட்டி இருந்துச்சு பாரு, அவர் பேர் போட்டு இருந்துச்சு பாரு. 3 years ஒன்ஸ் அவங்களுக்கு கம்பல்சரி இது பண்ணணும்டா, ரொட்டேட் பண்ணணும்டா. போலீஸ்க்கே இருக்குடா 5 years ஒன்ஸ் ரொட்டேட் பண்ணணும். மாட்டாங்கல ரொம்ப முக்கியமானவங்கள மட்டும் கூட வச்சுப்பாங்க போலீஸ்க்கு. ரொம்ப முக்கியமானவங்கள கூட வச்சிக்கிறதுனால ஆஹாண்டா எல்லாரையுமே 3 years 5 years கேப் வந்து ரொட்டேட் பண்ணணும். இப்போ இந்த ஆபீஸ்ல வேலை இப்போ போலீஸ்னு வெச்சுக்கோங்க,
S1 ஸ்டேஷன்ல வேலை செய்யறாங்கன்னா 5 வருஷம் கழிச்சு அவங்க S1 ஸ்டேஷன்ல இருக்கக்கூடாது, வேற ஸ்டேஷன் போட்டுருவாங்க. அது எப்படி போடுவாங்கன்னா சென்னை நார்த்து சென்னை சவுத்துன்னு இருக்கும் பார்த்தியா, அப்படியே ஜோனே மாறிடும். இப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி தான். இப்போ நிறைய பேர் ஏன் வந்து மிலிட்ரியில இருக்கிறாங்கன்னா அந்த ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்கும், ஸ்கூல் ஒன்று இருக்கும் பார்த்தியா மிலிட்ரி CBSE, அந்த ஸ்கூல்ல மட்டும் ஏன் சேர்ப்பாங்கன்னா சிலபஸ் ஒன்னா இருக்கும் கிடையாது. அந்த ஸ்கூல்ல மட்டும் தான் நீ மிலிட்ரி பர்சன் சொல்லிட்டுனா, ஏன்னா 3 இயர்ஸ் இங்க இருப்ப. சம்டைம்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து நம்மளோட இதுல மிடில் வந்துடும், டிசம்பர் மாசம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா மிச்சம் 3 மாசம் நீ வேற ஸ்கூல்ல படிக்கணும். அந்த ஸ்கூல்ல மட்டும் தான் எந்த கொஸ்டினுமே கேட்டுக்காம நீ மிலிட்ரி பர்சனா உன் பையனை நான் அட்மிஷன் போட்டுக்கிறேன்னு எடுத்துப்பேன். மிலிட்ரி ஸ்கூல் தானே, அந்த மிலிட்ரி ஸ்கூல் ஃபுல் இது போட்டு அவன் எஜுகேஷன் எங்க விட்டானோ அங்க அப்படியே எல்லா இடத்துல ஒரே சிலபஸ் தான் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம ஸ்கூல்னு வச்சுங்க, நீ 10th போயிட்டனா திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த இயர் ரிப்பீட் பண்ணனும். அவங்களுக்கு அப்படி கிடையாது. அதனால தான் நிறைய விஷயம் அவங்களுக்கு அங்க இருக்குது. நீ பார்த்தனா அவங்க மட்டும் தனியா கூட்டி வருவாங்க. ஃபுல்லா வண்டி போகும் பாருங்க, ஃபுல் இது பின்னாடி நம்ம சின்ன வயசுல அவங்க இல்லல, நம்ம எங்க பாத்துருக்கோம்ல. இல்ல அந்த ஸ்கூலுக்கே அதான்டா, ஸ்கூல் எஜுகேஷனும் நல்லா இருக்கும். ஆனா அந்த ஸ்கூல் பின்னாடி ஃபுல்லா கிரில் போட்டு போறது வந்து லாரி. அதனால தான் வந்து அவங்களுக்கு ரொட்டேட் பண்ண இவங்கன்னு கிடையாது. மிலிட்ரி டாக்டரா இருந்தாலும் சரி, இல்ல வந்து நீ இந்த மாதிரி ஆஃபீஸ் ஒர்க் பண்றாலும் சரி, ஃபீல்டுல வேலை செய்ய ரொட்டேட் அச்சுனே தான் இருப்பாங்க. ஏன்னா செக்யூரிட்டி ரீசன். இப்போ இவங்க வந்து இவ்வளோ வந்து இவர் வீட்டில் ஒரு இது ஏஜென்ட்டை போட்டாங்கல்ல, அவர் ரொட்டேட் பண்ணாரு, ஒரு டவுட் இருந்ததுனால போட்டேன். இப்போ ஒரே இடத்துல ஒருத்தன் 10 வருஷமா போஸ்டிங் இருக்கானா அவனுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். அது அவன் கொடுக்காதது வந்து அவனோட குட் வில்லிங் தான். நீ நம்ப முடியுமா? இப்போ நான் ஒரு 10 வருஷம் ஒரு இடத்துல கரெக்டா வாய்ப்புகள், அதுதான் சொல்றேன். இப்போ வந்து நான் 10 வருஷம் ஒரு இடத்துல இருக்கேன்னா நீ வந்து என்ன நம்பணுன்ற அவசியம் உனக்கு கிடையாது கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அதனால ரொட்டேட் பண்ணணும். நான் எதுக்கு இன்னும் நம்பணும், நான் உன்னை வேலையை விட்டு மாற்றிக்கிறேன். சின்ன சின்ன விஷயம்லாம் கூட நிறைய படத்தில் இந்த பொண்ணு அப்புறம் அங்க ஒரு சின்ன சும்மா ஒரு சீன் எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிச்சிடான்னு. நான் ஒரு வீடியோ பார்த்தேன் நான் ஃபேஸ்புக்கில். அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து சல்யூட் பண்ணி வந்து கத்தோம், பின்னாடி சைட்ல இருந்து மிலிட்டரி ஆஃபீஸர் எல்லாம் வந்து இந்த வீடியோ தான் பார்த்துருப்பேன். அப்படியா? ஆனா பெரிய பொண்ணு, அது கொஞ்சம் பெரிய பொண்ணு. ஆனால் செம்மையா இருந்துச்சு அந்த வீடியோ. ஞாபகம் வந்துச்சு அது. ஆதித்யா தாரோட ஃபர்ஸ்ட் மூவி பார்த்தாச்சு, செகண்ட் மூவியும் நம்ம பார்த்தாச்சு, தேர்ட் மூவி தான் வந்து பார்க்கணும். எப்படியோ உங்களுக்கு எதுவும் புரியாது, ஸோ சப்டைட்டில் வந்தால் பார்த்துக்கோ. ஸோ சப்டைட்டில் ஆட் ட்ரை பண்ணுறோம், லாங்குவேஜ் கற்றுக்குறோம். நீங்களும் பையா குட் மூவி. ஸோ நான் வந்து அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல ஹிந்தி மூவின்னு பார்க்கலாம். அடுத்தது சரி, சைனிங் ஆஃப். சப்ஸ்கிரைப். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த்.